பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காலத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 73ஆம் அதிகாரம். அதாவது நம்ம அனைவருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என்ன? ஏன் நல்லவனுக்கு கெட்டது நடக்குது? அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு கேள்வி என்னென்னா, ஏன் கெட்டவனுக்கு நல்லது நடக்குது? ஏன் கெட்டவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், அயோக்கியத்தனம் பண்ணுறவன் நல்லா இருக்கிறான்? நம்ம ரொம்ப ஆர்வமாக கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக ஊழியம் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையிலோ இல்லை வேலை ஸ்தலத்திலோ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம காண முடியல. ஆனால் ஏமாத்துறவன், அயோக்கியத்தனம் பண்ணுறவன் அவனோட காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக சேருது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவனோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்? இதை குறித்து ஆசாப் ஒரு சங்கீதம் எழுதுறார். அந்த சங்கீதம் தான் 73ஆம் சங்கீதம். இந்த ஆசாப் யாருன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாட்டு பாடுற ஒரு மனுஷன், தாவீதோட கூட இருக்கிற ஒரு ஆசாரியன். என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். அதாவது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல பணங்கள் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கணும், அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எப்போதும் குறையாமல் இருக்கணும். அப்படி தான் அப்படின்னு பைபிளில் எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு நம்மளாம் நினச்சிக்கிறோம், ஒரு 5000 பேர் இல்லை 10,000 பேர் வச்சு சபை நடத்திட்டா அது ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, அந்த பாஸ்டருக்கு மிகவும் வல்லமாக இருக்குது அப்படின்னு நம்மளாம் நினைக்கக்கூடிய ஒரு காரியம். இதே ஒரு 5 பேரை வச்சுட்டு தொம்முன்னு தட்டிகிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பாஸ்டருக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு டிசைட் பண்ணிடுறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, கர்த்தர் நம்மளை அழைக்கப்பட்ட நோக்கத்தின்படி நம்ம சரியாக போயிட்டு இருந்தோன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையோட சக்ஸஸ். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற காரியமோ கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸாக இருக்காது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை கம்பேர் பண்ணும்போது, நீங்கள் ஒரு தராசில் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தையும் உலக பொருளையத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அது மிகவும் மோசமானது. இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 5000 புருஷர்கள், கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு அப்பமும் மீனும் கொடுக்குறாரு. திரளான ஜனங்கள் வருது. கர்த்தர் அதிசயம் செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாரு, திரளான ஜனங்கள் வருது. மீதியார் கூட இருந்த ஜனங்க எத்தனை பேர்? 12 பேர் தான். அந்த 12 பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீணாக போனவன். அப்போது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம உண்மையாக இருந்தால், நம்ம கரெக்டாக இருந்தால் அதுதான் சக்ஸஸ். அதை விட்டுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவனையும் இல்லை உலகத்தானையும் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட அழைப்பை இழந்துடுவோம். இன்றைக்கி அநேக பேர் தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய அழைப்பையும் இழந்ததுக்கான காரணம் என்னென்னா, மற்றவர்களை பார்த்ததுனால தான். அதை குறித்து தான் ஆசாப் ஒரு சங்கீதம் எழுதுறார். முதல் வசனம் வாசிப்போம். சுத்தம் இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என்ன, தேவன் நல்லவர் தாங்க. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் பார்க்குறேன் அயோக்கியெல்லாம் நல்லா இருக்கிறான். அடுத்த வாசிங்க. என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. என்ன, கீழே விழுந்துட்டேன், கால் சறுக்கிட்டே போயிடுச்சு, கொஞ்ச நேரம் நிமிந்துட்டேன், மிஸ் ஆகிட்டேன். காரணம் என்னன்னா, அடுத்து வர 16 வசனங்களை சொல்கிறார். நீங்கள் 3ஆம் வசனம் வாசிங்களேன். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கே அவங்க மேலே பொறாமை வந்துடுச்சு. ஏன்? 4ஆம் வசனம். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. அவனுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை. அவன் என்னென்ன காரியம் நினைக்கிறானோ அதெல்லாம் நடக்குது. லோன் அப்ளை பண்ணுறான், லோன் வருது. வீடு கேட்குறான், வீடு வருது. காடு கேட்குறான், கார் வருது. பைக் கேட்குறான், பைக் வருது. ஆனால் நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம், ஒரே போராட்டம். நம்ம வாங்கின பைக்கும் சடனாக ரிப்பேர் ஆகிடுது, சபைக்கு வர முடியாத சூழ்நிலை. ஆனால் அவனுக்கு பார்க்குறோம், மரண பரிந்தியும் அவனுக்கு இடுக்கண் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது.
நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணுறோம், வேத வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம். ஒரு ஆசையாக ஒரு கருவாடு சாப்பிட்டா பிபி ஏறி நமக்கு நோய் வருது. ஆனால் அவனுக்கு என்ன, எல்லாம் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு எந்த ஒரு நோயும் வரமாட்டுது. ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும். இப்படி அவன் பெருமையை மாலை போல போட்டிருக்கான். என்னை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஏடாகுடமாக பார்க்குறான். என்ன எஸ்ன்னு ஓடன பெண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெருமையாகவே பார்க்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் கொடுமை ஆடையை போல அவன் மூடிக்கொள்ளும். அவன் செய்கிற கொடுமை அவன் ஆடையை போல மூடிக்கொள்ளுதான். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொழுப்பு பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன், அந்த மாதிரி அவங்களோட செய்கிற கொழுப்பு அவனை பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாகவே பார்க்குறான். அப்படின்னா நான் வாழ்கிற வாழ்க்கையா அப்படின்னு. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடைந்து இருக்கிறது. அவன் இருதயத்தில் அவன் என்னென்னா நினைக்கிறானோ அந்த காரியம்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நானும் உபவாசம் போடுறேன், ஜெபிக்கிறேன், முட்டி போட்டு ஜெபிச்சு என் முட்டி தான் தெரிஞ்சு போகுது. அழுது ஜெபிச்சு என் கண்ணில் தண்ணி தான் வற்றி போகுது. கத்தி ஜெபிச்சு என் தொண்டை தண்ணி தான் வற்றி போகுது. ஆனால் அவனுக்கு அவன் இருதயத்தில் என்னெல்லாம் நடக்கிறானோ, என்னெல்லாம் விரும்புகிறானோ அதிகமாக நடக்குது. அவர்கள் சீர்கு கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். இப்படி நம்மளை பார்க்கும் போதே ஒரு மாதிரி, அண்ணா உனக்கு ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட வா, நான் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி இருமாப்பாய் பேசுகிறான். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. வாய்க்கிலேயே பேசலாம். என்னடா தம்பி, ஏசப்பான்னு ஓடனியே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனோட அகந்த பெருமையினால வாய்க்கிலேயே பேசுகிறான். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் உலக பொருளை கொண்டு அவங்களுடைய பெருக்கத்தை கொண்டு அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நம்ம தவறாக தீர்மானிக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய கடவுள்னா திருப்பதி பாலாஜி தான். லட்சமாக கொட்டுறான் பணத்தை. ஒரு பணக்காரன் இல்லை, மூட திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு 300 கோடி ரூபா தன்னோட சொத்தை எழுதி வச்சு செத்துட்டான். எவ்வளவு? 300 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க. இதில் என்ன ஹைலைட்னா, அந்த சொத்தை விற்கவும் முடியாது, அந்த சொத்தை யூஸ் பண்ணவும் முடியாது. யோசிச்சு பாருங்க. பணக்காரன், ஆனால் கொஞ்சமாச்சு நாணம் இருக்கா? என்ன அகந்த, பெருமை, இருமாப்பு, வாய்க்கிலேயே பேசுறது எல்லாம் எங்கே இருக்குது? அவங்ககிட்ட இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவுண்டோ என்று சொல்லுகிறான். மாத்திரமில்லாமல் தேவனையே தூஷிக்கக்கூடிய காரியம். என்ன உங்கள் கடவுள் பெரிய கடவுளா? எங்கள் கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு 4 பேர் பேசுவாங்க. என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு நகை இருக்கா? ஒரு செயின் இருக்கா? ஒரு கார் இருக்கா? ஒரு ஐஃபோன் இருக்கா? என்ன ஊழியம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்மளை தூஷிக்கக்கூடிய காரியம். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருக்கிறார்கள், இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அவங்களோட வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையாகவே இருந்து தன்னுடைய ஆயுசுகளை பெருக பண்ணுகிறார்களாம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையில் என் கையை கழுவினேன். எப்படி? என் கை மாத்திரம் இல்லாண்டவரே, என் இருதயத்தையும் நான் சுத்தமாக வச்சுக்கிறேன். ஆனால் ஒரு ஐயக்கத்தனம் பண்ணுறனையும் துன்மார்க்கனையும் பார்க்குறேன். அவன் இருமாப்பாக இருக்கிறான், பெருமையில் இருக்கிறான், அகந்தியாக இருக்கிறான், தேவனையை தூஷிக்கிறான். ஆனால் அவன் முன்னாடி என்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்கிறது எனக்கு விருதாவாகவே இருக்குது, வேஸ்டாகவே இருக்குது. நம்ம வேலை செய்கிற இடத்துல பார்ப்போம், ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு டைமுக்கு கரெக்டான வேலையை பார்த்து கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுட்டு போகிற பிள்ளைகளை பார்ப்போம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், டைமுக்கு வர மாட்டான், ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான். ஆனால் எங்கே பிலிம் காட்டணுமோ அங்கே கரெக்டாக பிலிமை காமிச்சிட்டு இன்க்ரிமெண்ட் வாங்கிடுவான், ப்ரொமோஷன் வாங்கிடுவான். அப்புறம் யோசிப்போம், ஆண்டவரே உண்மையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இவங்க முன்னாடி நான் உண்மையாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அடுத்த வருஷம் வாசிங்க. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன்.
தினம் தினம் இதை குடித்து எனக்கு அநேக விதமான பாடுகள், போராட்டம், கஷ்டமாக இருக்காண்டவரே. இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். மட்டுமாய் இது போன்ற காரணம் உனக்கு நடக்குது ஆண்டவரே, எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோமானால் நம் துரோகியாகும். இதுக்கு இறையான எக்ஸாம்பிள் யாருன்னா யூதாஸ் கரியத். என்ன, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது மரியாள் வந்து ஒரு 300 தாளந்து நலதளம் என்ற ஒரு தைலத்தை அவங்க சிரசில் பூசுகிறாங்க. ஒன்று யூதாஸ் கரியத் என்ன பண்ணுறான், ஏன் காசு வேஸ்ட் பண்ணுறேன், இந்த காசை எடுத்து கொடுத்துடலாமே. ஏன்னா அவன் திருடனாக இருந்தபடினால் அவன் காசை வந்து எடுத்து அதை அவனுக்குன்னு பயன்படுத்தலாம் சொல்லக்கூடிய காரியத்தை நிமித்தமாக அவன் சொல்லக்கூடியது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இது தொந்தரவு பண்ணாத, அவங்க வந்து எனக்கு அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த காரியத்தை செய்கிறாங்க. யூதாஸ் கரியத்தை பார்த்தான், இவர் கூட இருந்தால் இவரும் செட்டில் ஆக மாட்டார், நம்மளே செட்டில் ஆக விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை காட்டி கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும். நன்மையான தேவஜனமே, இன்னைக்கு அழைத்த தேவனை நாம் பார்க்காமல் உலகத்தையும் உலகத்தில் உள்ள பொருட்களையும் நம்ம பார்த்தோம்னா இடறி போயிடுவோம். இன்னைக்கு அநேக பேர் அது போல தான் தன்னுடைய வாழ்க்கையை இடறி போய் கர்த்தரோட அழைப்பையும் கர்த்தர் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து ஊழியத்தையும் விட்டு போன பிள்ளைகள் அநேக பேர். என்ன, கர்த்தர் நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், மரணம் பரியந்தமும் முடிவு பரியந்தம் யார் நிலைத்திருப்பானோ அவனை ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு ஒரு பிரச்சனைகள் போராட்டம் வந்து நம்ம என்ன ஆகிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். வேதவசனம் சொல்கிறது யாக்கோபு 1:12, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுத்த ஜீவகிடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய வருகையில் கர்த்தர் உங்களை குறித்து நீங்கள் உலகத்தானா இல்லை உலகத்தானா இல்லையா அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் எந்த விதத்தில் இருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 80% மோர் தென் கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உலகத்துக்குரிய காரியம்தான், உலகத்துக்குரிய காரியம் தான் செய்கிறாங்களே, உலகத்துக்கு காரியத்தை இச்சித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்குரிய ராஜ்யத்தை சிந்திக்கிறது கிடையாது, தேவனுடைய சித்தத்தை அறிகிறது கிடையாது. ஜெபிப்போம், ஊழியம் செய்வோம். ஏன் இன்னைக்கு அநேக ஊழியர்களோட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்தத்திற்காக தன்னுடைய தேவைகளுக்காக தான் ஆஸ்தி அந்தஸ்தை சேர்த்து வைக்கலாம் தவிர பரலோக ராஜ்யத்துக்கான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது கிடையாது. இப்போது நம்ம மற்றவங்களை பார்த்துட்டோன்னா இது போல் பெருமையினாலும் வளர்ச்சினாலும் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டோம்னா ஆசாப் எப்படி சறுக்குனாரோ அதே போல தான் நம்ம சறுக்கும். நம்ம அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். அவரை ஒருவர் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வருதா, நிந்த வருதா, கண்டிப்பாக நான் கர்த்தருக்குன்னு வந்து உபாத்திரப்பட்டது நல்லது, அதனால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் வைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எங்கே நீங்கள் சோர்வாக இருந்தீங்களோ கர்த்தர் அங்கே உங்களை மகிழ்ச்சியாக மாட்டுவார். விசுவாசிங்க, நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம்தான் தேவனுடைய மகிமை காண்பார். ஆசாப்புக்கு நடந்த ஒரு 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 குணங்கள் போல நமக்கு ஏற்படாதபடி நம்ம வாழ்க்கையை பார்க்கணுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் பாருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக.